வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாம். பதநீர் சேர்த்த பதநீர் கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையில் இந்த பதநீர் சேர்க்கும்போது அந்த பதநீர் வாசத்தோட இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க இந்த கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். முதல்ல இதுக்கு தேவையான பாசிப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் இது தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடுவோம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் இடியப்ப மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு நம்ம எடுத்துக்கலாம். பதநீரில் இருக்க இனிப்பு இந்த கொழுக்கட்டைக்கு பத்தாது, அதனால் நம்ம கொஞ்சம் இனிப்பு போட்டுக்கணும். நான் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வெல்லம் கூட போட்டுக்கலாம். அது துருவி தான் நம்ம போட்டுக்கணும். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுப்போம். 3 ஏலக்காயை பொடி பண்ணி இதில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு போட்டுப்போம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுப்போம். அப்போ தான் அந்த கொழுக்கட்டை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டைக்கு நான் சேர்த்துருக்க 1/4 கப் நாட்டு சக்கரைங்கிறது மீடியமான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் அரை கப் அளவு கூட இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி வடிகட்டிட்டு தான் அதில் சேர்த்துக்கணும். பொதுவாக அந்த மாதிரி பிடி கொழுக்கட்டைக்கெலாம் நம்ம இந்த மாதிரி பாசிப்பருப்பை வறுத்து போட்டு கொழுக்கட்டை வச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு பதநீர் எடுத்திருக்கேன். இந்த பதநீரை முதல்ல அடுப்பில் வச்சு நம்ம நல்லா சூடு பண்ணிக்கணும். பதநீரை நம்ம நல்லா கொதிக்க விடணும். அந்த மாதிரி கொதிக்க விடும்போது இந்த கலர்லேருந்து நல்ல இந்த மாதிரி எல்லோ கலராக மாறி வரும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். அதே மாதிரி மாவில் நம்ம பதநீரை ஊற்றும் போது அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஊற்றினோம்னா தான் அந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து வருது. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பதநீரை நம்ம கொழுக்கட்டை மாவில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மொத்தமாக ஊற்றாமல் தேவைக்கேற்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். முதல்ல நம்ம ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தேவைக்கேற்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதநீரை இதில் ஊற்றிப்போம். இதில் நம்ம சேர்க்குற இனிப்பு ட்ரையாக இருந்தால் தான் பதநீரை நம்ம அதிக அளவில் சேர்க்க முடியும். இப்போ வெல்லத்தை பாகு காய்ச்சி ஊற்றிட்டோம்னா பதநீரை கொஞ்சமாக தான் சேர்க்க முடியும். அதனால தான் நம்ம வெல்லத்தை துருவி போட்டுக்கலாம், அல்லது நாட்டு சக்கரை அல்லது ஜீனியை பொடி பண்ணி இதில் போட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் பதநீரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கை பொறுக்கிற சூடு வந்தவுடனே நம்ம கைனால் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா உருண்டையாக்கி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவைப்பட்டனா நம்ம இன்னும் கொஞ்சம் பதனி ஊற்றிக்கலாம். மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் தான் அந்த கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிடிச்ச ஷேப்பில் கொழுக்கட்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டையை அவிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம இட்லி பாத்திரத்தில் உள்ள ஒரு தட்டு எடுத்துக்கலாம். இதில் ஏற்கனவே ஹோல் இருக்குது. நம்ம எண்ணெய் தடவிட்டு அப்படியும் டைரெக்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலை அல்லது துணி அல்லது பட்டர் பேப்பர் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டிக்கணும். உருட்டிட்டு நம்ம 3 விரல் அல்லது 4 விரலில் பிடிச்சோம்னா அந்த கொழுக்கட்டை ஷேப் வந்துடும். இந்த மாதிரியும் பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன உருண்டையாகவும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். கொழுக்கட்டை மோல்டில் கூட நம்ம வச்சு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுப்போம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை அந்த தட்டை இதில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 5 நிமிஷம் ஆனாவே அந்த கொழுக்கட்டை நல்லா வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கிறதுனால 5 நிமிஷங்கிறது கரெக்டாக இருக்கும். 5 நிமிஷத்துலேயே நம்மளோட பதநீர் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியே எடுத்து சூடாக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை மார்னிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். பதநீர் சேர்த்துருக்கனால ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த பதநீரில் சுண்ணாம்பு சேர்த்துருக்கனால நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி எலும்பு சம்மந்தமான நோய்களும் நம்மளை தாக்காது. நம்மளோட சேனலில் ஏற்கனவே நம்ம பதநீர் வச்சு பதநீர் பொங்கல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்மளோட பதநீர் கொழுக்கட்டை சூடாக சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த சீசனில் இந்த பதநீர் கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.